சார் கிரிக்கெட் அப்படின்னாலே ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மாதிரி இந்த காம்படிஷன் எப்பவுமே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த சினிமாவில் குறிப்பாக ரஜினி சாருக்கு ஒரு கமல் சார் மாதிரி இந்த போட்டி அப்படிங்கிறது லைஃப்ங்கிற இந்த டெஸ்ட்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க சார்? சி பிஸ்கெட்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் படத்தோட ஹீரோ ஒரு குதிரை. அந்த குதிரைக்கு ஃபாஸ்ட்டாக ஓடும். ஆனால் அதோட ஓனர் ரேஸை ஜெயிக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான்னா அந்த குதிரையை இன்னொரு ஃபாஸ்ட்டாக போகிற குதிரையோட லெவலில் கொண்டு ரெண்டு பேரும் கண்ணை மீட் பண்ண வைப்பான். அது ஒரு காம்படிஷன் மட்டும் பார்த்தா போதும், என்ன நடந்தாலும் அது ஜெயிச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கிற அந்த குதிரைக்கு இருக்கும். அதை வச்சு தான் அந்த கதையை பண்ணியிருக்காங்க. படம் பேர் சி பிஸ்கெட். ஐ திங்க் அந்த ஸ்பிரிட் எல்லார்கிட்டையும் இருக்குது. நம்ம சேர்ந்து ஒரே கட்டத்தில் ஒரு விஷயங்கள் சாதிக்க போனால் சில பேர் அதை மற்றவங்களோ பெட்டராக பண்ண முடியுங்கிற எண்ணத்தோடு போவாங்க. சில பேர் நான் பண்ணியே ஆகுங்கிற ஒரு ஆட்டிடியூடோட போவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மிகப்பெரிய காம்படிஷன் நானே தான். யார்? ஆமாம். ஸோ எனக்கு ஒரு சீன் பண்ணும்போது அடுத்த நாள் இந்த சீன் நான் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினச்சா நான் ஃபெயில். அன்றைக்கி நான் பண்ணும்போது அதோட பெஸ்ட்டாக நான் பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு நான் என் மைண்டை கொண்டு வரணும். ஸோ ஐ திங்க் அந்த காம்படிஷனுங்கிறது சினிமாவில் ஆர்ட்டில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நோ ஸ்ட்ரோக்ஸ் ஆர் த சேம். ஒரு பெயிண்டிங் இன்னொரு பெயிண்டிங்கோட நம்ம கம்பேர் பண்ணி இது பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது. திஸ் ஸ்பீக்ஸ் மோர் டு மீன் தான் சொல்ல முடியுமே தவிர யூ கான்ட் சே ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் தட் காம்படிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் ஹூ யுவர் காம்படிட்டர் இஸ் far more important for you to determine.